இந்தியாவின் மிக நெருங்கிய அண்டை நாடான மாலத்தீவுகள் புதிய சட்டமொன்றை இயற்றியுள்ளது. அதன்படி மாலத்தீவுகளில் மற்ற நாட்டினர் நிலங்களை வாங்கிக் கொள்ள புதிய சட்டம் அனுமதி அளிக்கிறது. இலங்கையில் காலூன்றியதைப் போல் புதிய சட்டத்தை பயன்படுத்தி இந்திய பெருங்கடல் பகுதியில் சீனா காலூன்றும் நிலை ஏற்படும் என வெளியுறவுத்துறை நிபுணர்களால் நம்பப்படுகிறது. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பினை இப்பொழுது பார்க்கலாம். மாலத்தீவுகளின் அதிபராக இருந்த முகமது நசீத் கைது செய்யப்பட்டு சிறை வைக்கப்பட்ட பின்னர் அந்நாட்டுடனான இந்திய உறவில் சற்று நெருக்கம் குறைந்திருக்கிறது. இந்நிலையில் மாலத்தீவுகளில் $1 பில்லியன் அமெரிக்க அதிகமாக முதலீடு செய்து வெளிநாட்டவர்கள் நிலம் வாங்க வழிவகை செய்யும் வகையில் புதிய சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது. இதற்கு முன்னர் 99 ஆண்டுகளுக்கு வெளிநாட்டவர்கள் நிலத்தினை குத்தகைக்கு வாங்கும் வகையில் இருந்த சட்டத்தில் திருத்தம் கொண்டுவரப்பட்டு புதிய சட்டம் நடைமுறைக்கு வருகிறது. இந்த சட்ட திருத்தத்தினால் இந்திய பெருங்கடல் பகுதியில் சீனா வலுவாக கால்பதிக்க வாய்ப்பிருப்பதாக கருதப்படுகிறது. இதனால் இந்திய வெளியுறவுத்துறை மாலத்தீவுகளின் இந்த முடிவினை கூர்ந்து நோக்கி வருகிறது. எதற்காக இந்த சட்ட திருத்தம் என்பது குறித்து விளக்குகிறார் வெளியுறவுத்துறை விவகாரங்களில் நிபுணத்துவம் பெற்ற திரு சூரிய கங்காதர். And even if you look at their tourism sector, which is their main source of income for their people, the tourism sector has also been a bit down. Largely because in Europe, where most of the tourists from the Maldives, for the Maldives go from, Europe has also been down economically, so perhaps there's been a less number of tourists from Europe. Add to that, there have been there's some turbulence in the Maldives, there's been human rights concerns, there's been some element of violence and all that. So for all those reasons, the well-heeled tourists are no longer going to the Maldives or going there in lesser numbers. The result is less income for the Maldives, less revenue, and they have a problem. And I think since we have also not been engaging with them, there's some problem over there too. So for all these reasons, they have introduced this law. Now we don't know the details of this law, exactly what it means and how much land is allowed for foreigners to buy. But the end result is that wherever there is a vacuum, other countries will step in. And China has the money, they have the resources, their economy is also slowing down, so they need to look outside. புதிய அதிபராக அப்துல்லா யமீன் பதவியேற்ற பின் மாலத்தீவுகள் சீனாவுக்கு சற்று நெருக்கமாகியுள்ளது. யாமின் பதவியேற்ற பின்னர் அந்நாட்டிற்கு முதலில் பயணம் மேற்கொண்டவர் சீன அதிபர் ஜி ஜின்பிங். மேலும் மாலத்தீவுகளின் தலைநகரான மாலியிலிருந்து விமான நிலையம் வரை மேம்பாலம் கட்டுவதற்கு சீனா நிதி உதவி அளித்துள்ளது. அதேபோல் மாலத்தீவுகளின் சில தீவுகளும் சொகுசு விடுதிகள் கட்டுவதற்கு சீனா வசம் முழுமையாக ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த புதிய சட்டத்தினால் சீனா மாலத்தீவுகளில் காலூன்ற எந்த அளவிற்கு வாய்ப்புள்ளது என்பதை விளக்குகிறார் திரு சூரிய கங்காதர். See, China is on the lookout for naval bases in this part of the world, and don't forget they have really no allies in Asia. They have only allies Pakistan, which will give them port facilities and bases without any issue. They already have them in Gwadar. Perhaps they're looking for a similar opening in the Maldives. Now I'm not sure how that will actually work out. It's something that we know the Chinese have been eyeing for some time. And if this entire thing happens, then there is a possibility the Chinese could move in a big way. I'm not sure how other countries are going to take it. The US, the Britain, all these countries have interest in this part of the world. And obviously there will be concerns from that direction also. Yes, Chinese naval base in the Maldives isn't good news for India. மாலத்தீவுகளின் வடமத்திய லாமி அடோல் பகுதியை சீனாவுக்கு தாரை வார்க்க அப்துல்லா அரசு தயாராகிவிட்டதாக கடந்த ஜனவரி மாதம் மாலத்தீவுகள் குடியரசுக் கட்சி குற்றம் சாட்டியது. மேலும் சீனா அதில் தன்னுடைய இராணுவ தளங்களை அமைக்க உத்தேசித்துள்ளதாகவும் குடியரசுக் கட்சி குற்றம் சாட்டியது. இந்த நிலையில் தற்போது மாலத்தீவுகளின் இந்த புதிய சட்ட திருத்தம் அதற்கு வழிவகை செய்யுமோ என்ற அச்சம் எழுந்துள்ளது. செய்தி பிரிவு, நியூஸ் 7 தமிழ்.